வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு போரூர் ஐயப்பந்தாங்கல். ஸோ ஐயப்பந்தாங்கல் லொக்கேஷனில் ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு 2 அப்ரோச் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிரஸ்டீஜ் பெல்லா விஸ்டாக்கு பேக் கேட் வழியாக வரலாம். ஸோ அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ். அரல்ஸ் உங்களுக்கு ஐயப்பந்தாங்கல் பஸ் டிப்போக்கு எதிர் ரோடு, ஆயில் மில் ரோடு அப்படி வந்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர். இல்லையா, அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் நூம்பல் வழியாக வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர். ஸோ ஆவரேஜாக ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, சார் எங்களுக்கு டியூப்ளெக்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ரெண்ட் வரா மாதிரி, இப்போ நம்ம ஒரு போர்ஷன் இருந்துட்டு இன்னொரு போர்ஷன் அட்லீஸ்ட் ஒரு 10,000 12,000 இல்லை ஒரு 15,000 ரெண்ட் வர மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி காமிங்க, நியூவாகவும் இருக்கணும், நல்ல ஒரு குவாலிட்டி பில்டர்ஸாகவும் இருக்கணும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1350 ஸ்கொயர் ஃபீட் வருது. பில்டப் ஏரியா வந்து உங்களுக்கு 2500 ஸ்கொயர் ஃபீட் வருது. நார்த் ஃபேஸிங் பிளாட்டு, நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. ஸோ மெட்ரோ ரொம்ப நியர்பை, 1.5 கிலோமீட்டர் தான் வர மெட்ரோலேருந்து, ரொம்ப நியர்பை இது. சுற்றி உங்களுக்கு சூப்பர்பு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஏரியாவில், எல்லோ வாட்டர்லாம் இருக்கவே இருக்காது. வாட்டர் ரொம்ப நல்லாயிருக்கும், அது ஒரு ப்ளஸ் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ ப்ளஸ் இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு 16 ஃபீட் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. ஸோ என்னதான் உங்களுக்கு 16 ஃபீட் ரோடாக இருந்தாலுமே லெஃப்ட் சைடில் ஒரு 10 வீடு, ரைட் சைடில் ஒரு 10 வீடு. இது வந்து ஒரு டெட் அண்ட் ஸ்ட்ரீட்டு. ஸோ இந்த தெருவில் இருக்கவங்க கொண்டு தான் உங்களுக்கு உள்ளே வந்து போகிறாங்க. அவுட் சைடர்ஸ் யாரும் இந்த தெருவில் ரன்னிங் ரோடு கிடையாது இது. ஸோ அதனால் உங்களுக்கு 2 கார் அட் டைமில் ஒன்றா வரலாம், போடலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் வந்து கார் பார்க்கிங் ஸ்பேஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரோடு சின்னதுன்றதால பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டெனண்ட்டுக்கும் ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துட்டு நீங்களும் ஒரு கார் பார்க்கிங் வச்சுக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு 2லேருந்து 3 பைக் நீங்கள் நிறுத்திக்கலாம், அந்த அளவுக்கு பெரிய ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் 2 BHK பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் இதை லெட் அவுட் பண்ணிடலாம், அதாவது ரெண்ட்டுக்கு விட்டுடலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ரெண்ட்டுக்கு விட்டுறோம் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ராப்பர்ட்டியை ஒரு 12,000லேருந்து 15,000 ரூபாய் இருக்குது. ஏன்னா கார் பார்க்கிங்கோடு கொடுக்குறோம், ஒரு 13,000 இல்லை மேக்ஸிமம் 14,000 இருக்குது நம்ம கலெக்ட் பண்ணலாம் ரெண்ட்டு. அந்த அளவுக்கு நல்ல பொட்டன்ஷியல் ரெண்டல் இன்கம் தரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. ஏன்னா ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப நியர்பை, ஏசிஎஸ் ரொம்ப நியர்பை, அரவிந்த் ஹாஸ்பிட்டல் ரொம்ப நியர்பை. ஸோ இங்கே இருக்கவங்க நிறைய பேர் வந்து இந்த ஏரியாவில் ரெண்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்காங்க வீடு. ஸோ உங்களுக்கு ரெண்ட்டு ஈஸியாக போயிடுவீங்க. பூஜா ஸ்பேஸ் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ செமி ஃபர்னிஷ்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது 2 வீட்லேயுமே, கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்லேயும் சரி, ஃபஸ்ட் ஃப்ளோர் வீட்லேயும் சரி, உங்களுக்கு டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க, பெட்ரூம்ஸ்க்கு வார்ட்ரோப்ஸ் பண்ணியிருக்காங்க, மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செலவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மிச்சம் பண்ணிக்கலாம். நீங்கள் லேண்ட் ஏரியா சொல்லிட்டு ஆல்ரெடி 1350 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் ஏரியா 2500 ஸ்கொயர் ஃபீட்டு, 2 பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் அவுட் சைடர்ஸ் யாராவது வராங்க அப்படின்னா பார்க்கிங்கில் ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க சின்னதாக. ஸோ நீங்கள் ஒரு செக்யூரிட்டி வைக்கிறீங்க, இல்லைனா யாராவது வெண்டாஸ் யாராவது வராங்க அப்படின்னா அவுட் சைட் டாய்லெட் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம், கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு அகைன் ஒரு பெரிய 2 BHK. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இந்த வீடை யார் வாங்குறாங்களோ அந்த ஓனர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு பெரிய வீடுனே சொல்லலாம். பெரிய ஹாலு, மெயின் டோர் பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. நல்லா பழைய காலத்து டோர் மாதிரியே இருக்குது, ட்ரெடிஷ்னல் மாடர்னாகவும் இருக்குது. ஆக்சுவலி உங்களுக்கு நல்லா சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க டோரு. ஸோ நல்ல ஒரு பெரிய ஹாலு, சோஃபா, கிச்சன், ஹால் கம் டைனிங் ஏரியான்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் பாருங்கள், உங்களுக்கு பழைய காலத்து டோர் மாதிரியே இருக்குது, அதே டைமில் நல்லா கொஞ்சம் பிராண்ட் லுக்கிங் நியூவாகவும் இருக்குது நல்லா உங்களுக்கு. ஸோ ஒரு பெரிய ஹாலு கம் டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டும் பெருசாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ 2 பெட்ரூமே நல்லா உங்களுக்கு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ரூம் போடுறதாலும் நீங்கள் ரூம் கட்டிக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷன் உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து உங்களுக்கு கூலிங் டைல்ஸும் போட்டிருக்காரு. ஸோ டைல்ஸ் வந்து ரொம்ப நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆக்சுவலி கிரானைட் மாதிரி இருக்கும், அது நல்ல கலர் செலெக்ஷனு. வார்ட்ரூப்ஸும் உங்களுக்கு 2 ரூம்லேயும் வார்ட்ரூப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட், இதுலேயுமே உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸட்ஸ்லாம் இனிமேல் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நம்ம இந்த வீடை புக் பண்ணுறோம், அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 to 15 days ஒர்க்கு தான் இருக்குது. பெயிண்டிங் வந்து ஃபைனல் கோட் ஒரு பெயிண்ட் பண்ணணும். அந்த இந்த சில்லற வேலைலாம் கொஞ்சம் இருக்குது, இந்த கிளாஸட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த டோர்லாம் கொஞ்சம் வார்னிஷ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒர்க்ஸ் மட்டும் தான் இருக்குது. மேக்ஸிமம் 10லேருந்து 15 நாளில் வந்து பில்டர் வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவார். ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கிச்சன் பார்த்துட்ருக்கீங்க, நல்ல பெரிய கிச்சனு, நேம் சேர்க்காலும் நல்ல பெரிய கிச்சனே கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமும் உங்களுக்கு இதிலே வந்துடுது, ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழ் வீட்டில் வந்து பூஜை ரூமே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு பூஜா யூனிட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான தனியாக ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதும் உங்களுக்கு தனியான ப்ரொவிஷன் இருக்குது. பால்கனி கிட்ட அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பூஜை ரூமும் நல்லா பெருசாகவே பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு CMDA அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டிங்க. இந்த லேஅவுட்டே பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து அப்ரூவ்டு. இந்த பில்டர் வந்து தனியாக பில்டிங்கு தனியாக கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கி கட்டியிருக்காரு. ஆஸ் பர் நாம்ஸனும் அதான் அவங்க கட்டியிருக்காங்க. நோ டிவியேஷனு.
ஸோ பேங்க் லோன் போகிறவங்க தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி 80% வரைக்கும் நீங்கள் பேங்க் லோன் போய் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு கிராஸ் வென்டிலேஷன், என்ன தான் பக்கத்தில் 2 சைடில் வீடு இருந்தாலுமே நல்ல ஒரு கிராஸ் வென்டிலேஷன், நல்ல செட்பேக் கொடுத்து நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் தான். இதுலேயும் உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் வந்துடுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தனியாக ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி தனியாக ஒரு ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஒரு ப்ரொவிஷன் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பெட்டு ஒரு கிங் சைஸ் பெட்டு போட்டது போக ரிமைனிங் நிறைய ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. ரோட் ஃபேஸிங் பால்கனியும் இதில் தான் வரும். ஸோ இதிலேயே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ லேண்ட் வந்து 1330 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டிங் 2500 ஸ்கொயர் ஃபீட்டு, நார்த் ஃபேஸிங் ப்ளாட்டு, நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, 2 2 BHK, ஒரு போர்ஷன் நம்ம எடுத்து இன்னொரு போர்ஷன் 15,000 ரெண்ட்டுக்கு விடலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.85 crores, ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தேவை கால் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது நீங்கள் சேலுக்கு வச்சுருந்தாலோ, இல்லை சென்னை லொக்கேஷனில் வேறு உங்களுக்கு எதாவது ப்ராப்பர்ட்டி வேறு ஏதாவது ஏரியாவில் தேவைப்பட்டாலோ தாராளமாக ஸ்க்ரீனில் தேவை பிறகு நீங்கள் கால் பண்ணி கூட பேசலாம். ஸோ சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.